ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு இதுங்க பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லி லைஃபுக்கு தேவைப்படுற கிச்சன் டிப்ஸும் அதே போல் இடியாப்பம் செய்யறதுக்கு ஒரே ஒரு பாக்ஸ் இருந்தால் போதுங்க. ரொம்பவே சூப்பரான இடியாப்பம் நம்ம செஞ்சிடலாங்க. அதே போல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலாக பார்க்குறது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தாங்க நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வருங்க. அதே போல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தாங்க பார்க்குற உங்களுக்குமே புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுத்து வச்சுக்கலாங்க. பிளாஸ்டிக் டப்பா கூட நம்ம ஆப்ப சோடா சேர்த்துக்கலாங்க. ஆப்ப சோடா 1/4 டீஸ்பூன் போல் மட்டும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம துணி பவுடர் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் எந்த துணி பவுடர் வேணாலும் எடுத்துக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா டயர்ட் பவுடர் ஒரே ஒரு டீஸ்பூன் போல் மட்டும் சேர்த்துருக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கம்போர்ட்டுங்க, 3 ரூபாங்க இந்த கம்போர்ட்டு. ஒரே ஒரு கம்போர்ட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நீங்கள் ஒரே ஒரு டம்ளர் போல் தண்ணி ஊற்றிக்கோங்க. பாருங்கள், நான் இந்த டம்ளர் தாங்க ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் வச்சோ இல்லை ஒரு கத்தி வச்சோ நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்க, தண்ணியை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டுங்க. இப்போ இந்த தண்ணி இப்படி இருக்க விட்டுங்க. தண்ணி இதுக்கு மேலே சேர்க்கவும் வேண்டாம், கரெக்டாக இருக்குங்க. கரெக்டாக நீங்கள் ஒரே ஒரு கம்போர்ட்டுக்கு 1 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்க்காதீங்க. இந்த தண்ணியை நல்லா கலந்து கொடுத்து அப்படியே வச்சுக்கோங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இல்லைன்னா ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. எங்கிட்டமே ஸ்ப்ரே பாட்டில் இல்லை, அதனால வாட்டர் பாட்டில் எடுத்துக்கலாங்க. வாட்டர் பாட்டிலுக்குள்ள இந்த லிக்விடை நம்ம இதுக்குள்ளே ஊற்றிக்கலாங்க. கூடவே பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டிலோட மூடிக்குள்ளே சின்ன சின்ன ஓட்டையாக நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. பாருங்க, தண்ணி ஃபுல்லாகவே நான் ஊற்றிக்கிறேங்க. நீங்கள் ஃபுல்லாகவே தண்ணி நல்லா கலக்கி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கூட அந்த துணி பவுடர் சோடா எதுவுமே வேஸ்ட் பண்ணாமல் ஃபுல்லாகவே நீங்கள் கலக்கி ஊற்றிக்கோங்க. பாருங்கம்மா, நான் ஃபுல்லாகவே ஊற்றிட்டேன். இருந்தும் கூட கொஞ்சமாக இருக்குது அந்த துணி பவுடர். அதனால இன்னும் கொஞ்சமாக நான் தண்ணியை ஊற்றிட்டு திரும்பவும் நான் அழைச்சி ஊற்றிக்கிறேங்க. இந்த தண்ணி நீங்கள் கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாதீங்க. அவ்வளோ சூப்பராக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ நான் பாருங்கள் மூடி போட்டுட்டேன். இந்த தண்ணி ஒன்று இருந்தால் போதுங்க. உங்கள் வீடு எப்பவுமே நல்லா வாசனையாக பளிச்சுன்னு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த தண்ணி எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு சொல்லி நான் காமிக்கிறவாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடு எப்போ தொடச்சாலும் சரிங்க, இந்த தண்ணியை நீங்கள் ஒரு 2 மூடி போல் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நீங்கள் எப்பவும் போல் வீடு தொடங்க. வீடு நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க. அதே போல் நல்லா வாசனையாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நான் தரையை தொடச்சிட்டு நல்லா க்ளீனாக நீட்டாக இருக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ் நம்ம துடைக்கலாம் வாங்க. அதே போல் நீங்கள் கேஸ் ஸ்டவ் மேலே இந்த லிக்விடை கொஞ்சமாக தெளிச்சிக்கோங்க. ஒரு காட்டன் துணி வச்சு நீங்கள் தொடச்சி பாருங்கள். உங்கள் கிச்சன் ஃபுல்லாகவே இந்த தண்ணி வச்சு நீங்கள் தொடச்சி வச்சுக்கோங்க. உங்கள் வீடு கிச்சன் எப்போவுமே நல்லா பளிச்சுன்னு வாசனையாக இருக்குங்க. சின்ன எறும்பு தொல்லை, கற்பான் பச்சை தொல்லை எதுவுமே இருக்காதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் சோபாவை க்ளீன் பண்ணக்க போகிறேங்க. அதே போல் ஒரு துணி எடுத்துகிட்டு கொஞ்சமாக அந்த துணி மேலே நீங்கள் அந்த லிக்விடை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் சோப் மேலே தொடச்சி விடுங்க. அந்த சோப்பால் இருக்கிற அழுக்கு எல்லாமே ரொம்ப க்ளீன் ஆகி ரொம்ப பளிச்சுன்னு நல்லா நீட்டாக க்ளீனாக இருக்குங்க. நீங்களுமே நம்ப மாட்டீங்க, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க. எவ்வளோ அழுக்கு இருந்தாலும் எவ்வளோ கிருமி இருந்தாலும் கூடங்க இந்த தண்ணி நீங்கள் தெளித்து நல்லா இந்த மாதிரி துடைக்கும் போது நல்லா நீட்டாக பளிச்சுன்னு நல்லா புதுசு போலவே இருக்குங்க. அதே போல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம காய் வெட்டுறோம் இல்லையா, கட்டிங் போர்டு. அந்த கட்டிங் போர்டு பார்த்தீங்கன்னா சில நாளே ஒரு மாதிரி மங்கி போயிடும். அதே போல் நல்லா பிசுட்டு இருக்குங்க. அதுக்கு இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு அரை வெங்காயம் எடுத்துட்டீங்க, கட்டிங் போர்டு நல்லா தொடச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் தொடச்சி வச்சிங்கன்னா நீங்கள் எப்போல்லாம் காய் கட் பண்ணுறீங்களோ அப்போ எல்லாமே அந்த கத்தியோட ஷார்ப்னஸ் போகவே போகாதுங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, இந்த கட்டிங் போர்டு நம்ம க்ளீனாக தொடச்சி எடுத்துட்டுங்க.
இந்த கட்டிங் போர்டை நீங்கள் இப்படியே வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. அப்படி இல்லை நீங்கள் ஒரு 1/4 மணி நேரம் கழித்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நீங்களுமே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டில் முட்டை வேக வச்சாலே பார்த்தீங்கன்னா அந்த தண்ணிக்குள்ளே ஒரு சில முட்டை உடஞ்சி போகும் இல்லையா, அந்த மாதிரி முட்டை உடையாமல் இருக்க இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 4 முட்டை போல் சேர்த்துக்கிட்டுங்க. இது கூடவே நான் பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது கூடவே நம்ம சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம இந்த முட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ஒரே ஒரு முட்டை கூட உடையவே உடையாதுங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 1000 முட்டை வேக வச்சாலும் இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சால்ட்டு போட்டிங்கன்னா ஒரே முட்டை கூட உடஞ்சே போகாதுங்க. இப்போ நம்ம முட்டையை நல்லா வேக வச்சு எடுத்துட்டுங்க. அதே போல் இன்னொரு டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1000 முட்டை இருந்தாலே போதுங்க, நிமிஷத்தில் உடச்சிடலாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் வேக வச்சுருக்க 4 முட்டையும் எடுத்துக்கிறேங்க. 4 முட்டையுமே நீங்கள் போட்டு ஒரு பிளேட்டு போட்டு மூடி போட்டுக்கோங்க. மூடி போட்டு நீங்கள் கரெக்டாக ஒரே ஒரு செகண்ட் போல் நீங்கள் குலுக்கி விட்டாலே போதுங்க. அந்த முட்டை ஓடலாம் ரொம்ப சூப்பராக உடஞ்சி வந்துடுங்க. இதே மெத்தடில் நீங்கள் 1000 முட்டை இல்லைங்க 10,000 முட்டை இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நான் முட்டையை நல்லா குலுக்கி எடுத்து வச்சுருக்குங்க. இப்போ நம்ம இதை உரிச்சிக்கலாங்க. ரொம்ப ஈஸியாக உறிஞ்சிருங்க. இதனால நமக்கு வேலையும் மிச்சமாகுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இதே போல் நான் எல்லா முட்டையும் உடச்சிட்டுருக்குங்க. நம்ம முட்டையை பார்த்தீங்கன்னா சூடு ஆறுனதுக்கப்புறம் உடச்சி வச்சுக்கோங்க. அப்போ தாங்க ரொம்ப நீட்டாக க்ளீனாக வரும். நான் சூடோடு போட்டு உடச்சுங்க, அதனால தான் கொஞ்சம் லைட்டாக மட்டும் அந்த முட்டை ஓடு வந்துருச்சுங்க. இப்போ நம்ம அடுத்ததாக என்ன சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் இடியாப்பம் எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. 2 நாளானாலுமே ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஒரே ஒரு பாக்ஸ் இருந்தால் போதுங்க, ரொம்ப ஈஸியாக நம்ம இடியாப்பம் செஞ்சிடலாங்க. அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு குட்டி பாக்ஸ் எடுத்து வச்சுக்கலாங்க. இது கூடவே நான் 2 டேபிள் ஸ்பூன் போல் கார்ன் மாவு சேர்த்துக்கிறேங்க. இது கூடவே நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஸ்பூன் வச்சு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கட்டி இல்லாமல் கார்ன் மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க, நான் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குங்க. ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறேங்க. இந்த கார்ன் மாவை நம்ம எதுக்காக கலக்கணும்னு பார்த்தீங்கன்னா இடியாப்பம் செய்கிறோம் இல்லையா, அதுக்காக தாங்க. இடியாப்பம் நல்லா சாஃப்டாக வரத்துக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கும், அதே போல் 2 நாளான கூட அந்த இடியாப்பம் நல்லாவே சாஃப்டாக இருக்கும். இந்த கார்ன் மாவை நீங்கள் சேர்த்து வச்சுக்கோங்க. இப்போ இதை ஊற வச்சுக்கோங்க. கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டுங்க. தண்ணி கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாங்க. அதிகமாகவும் நீங்கள் சால்ட்டு சேர்த்துடாதீங்க. சால்ட்டு சேர்த்ததுமே கொஞ்சம் சூடாகட்டுங்க. கொஞ்சம் சூடானதுமே நம்ம கார்ன் மாவு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் சூடாகிடுச்சு. கார்ன் மாவு சேர்த்துக்கிட்டு ஒரு கரண்டி வச்சு நீங்கள் கலக்கி விட்டுக்கோங்க. நம்ம எந்த டம்ளராரோ அரிசி தண்ணி எல்லாம் எடுக்கிறோமோ அதே டம்ளரில் அளந்து எடுத்துக்கோங்க. 1 டம்ளர் அரிசி மாவுக்கு 1 டம்ளர் தண்ணி எடுத்துக்கணுங்க. இப்போ நம்ம ஒரு கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டாச்சுங்க. 1 நிமிஷம் போல் கலக்கி விட்ட பின்னாடி அரிசி மாவு நம்ம சேர்த்துக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா 1.5 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிட்டுங்க. அரிசி மாவு நீங்கள் சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நீங்கள் கலக்கி விட்டுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் பாதி அளவுக்கு சேர்த்துக்கிட்டுங்க. கரெக்டாக நான் பாதி சேர்க்கும்போது ஃபோன் கால் வந்ததுனால அது வீடியோ கட் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம அரிசி மாவு சேர்த்ததுமே கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கடாயை கீழே வச்சுக்கலாங்க. கீழே வச்சுட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அரிசி மாவு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப தின்னாக நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்காதீங்க. பாருங்கள், நான் கரண்டி வச்சு ஃபுல்லாகவே நல்லா கலக்கி எடுத்துட்டுங்க. கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இதை நீங்கள் ஒரு 2 செகண்ட் போல் கலக்கி விட்டால் பின்னாடி இப்படியே நீங்கள் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் அப்படியே விட்டுருங்க. ஒரு கொஞ்ச நேரம் ஆகட்டுங்க.
இப்போ இந்த மாவை எடுத்து ஒரு ஓரம் வச்சுக்கோங்க. நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக தூக்கி போடுற ஸ்வீட் பாக்ஸு அப்படி இல்லைன்னா சாப்பாடு பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கே தெரியாது, இத்தனை நாளுமே நீங்களுமே தெரிஞ்சுக்க மாட்டீங்க. கண்டிப்பாக இது மாதிரி ஒன்று இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு நான் அப்புறம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாக்ஸோ இல்லைனா பிளேட்டோ எடுத்து வச்சுட்டு உங்ககிட்ட நீங்கள் முறுக்கு செய்வீங்க இல்லையா, முறுக்கு குழல், அதை எடுத்து வச்சுக்கோங்க. நான் முறுக்கு குழல் எடுத்து வச்சுருக்க பாருங்கள். நம்ம அடி பாகத்தில் இருக்கிற அளவு எடுக்கக்கூடாதுங்க. மேலே நமக்கு முறுக்கு குழல் செய்வோம் இல்லையா, மேலே பாகத்தில் நீங்கள் கரெக்டாக சென்ட்ரல் வச்சு ரவுண்டாக மார்க் பண்ணிக்கோங்க. வெளி சைடு பாருங்கள், நான் வெளி சைடு வச்சு நல்லா மார்க் பண்ணிக்கிட்டுங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம இதை கட் பண்ணி வச்சிடலாங்க. கத்திரிக்கோல் வச்சுட்டு பாருங்கள், நான் கட் பண்ணிட்டு வந்துட்டுங்க. இந்த அளவுக்கு நீங்களுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டு ஒரு பென்சில் எடுத்துக்கோங்க. பென்சில் எடுத்துட்டு கரெக்டாக அந்த மூடியோட சென்டரில் ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. ஓட்டை போட்டுட்டு ஒரு கம்பி எடுத்துக்கோங்க. கம்பியை நல்லா சூடு பண்ணிட்டு வந்து கரெக்டாக நம்ம பென்சிலில் மார்க் பண்ணலையா அந்த இடத்துல நீங்கள் ஓட்டை போட்டுக்கோங்க. இந்த பிளேட்டு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இடியாப்பம் செய்கிறது ரொம்பவே கஷ்டங்க. இனி கை வலிக்க கால் வலிக்க நம்ம இடியாப்பம் புளின்னு அவசியம் இல்லைங்க. ரொம்ப ஈஸியாக இடியாப்பம் புளிஞ்சிடலாங்க. இந்த பிளேட் ஒன்று இருந்தால் போதுங்க, ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ பாருங்கள், இந்த சின்ன மூடியில் நான் ஒரு ஓட்டை போட்டாச்சுங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இடியாப்பம் புளியறதுக்காக தாங்க. இது எப்படி வச்சு யூஸ் பண்ணலாம் நான் அப்புறம் சொல்கிறேங்க. இதை எடுத்து ஒரு ஓரம் வச்சுக்கோங்க. நம்ம முன்னாடியே மாவு வச்சு இல்லையா, அந்த மாவு எடுத்துக்கலாங்க. முன்னை விட மாவு கொஞ்சம் திக்னஸாக இருக்குங்க, நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க. இப்போ நம்ம முறுக்கு குழல் எடுத்து வச்சுக்கலாங்க. முறுக்கு குழல் எடுத்து வச்சுட்டு நம்ம அடியில் முறுக்கு நம்ம இடியாப்பம் புளிவிலியம் இடியாப்பம் தட்டு சேர்த்துக்கோங்க. இதுக்கு அடியில் நம்ம ஒரு பிளேட் வச்சுட்டு இடியாப்பக்குள்ளே நீங்கள் இப்படி வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மாவு எடுத்துக்கலாங்க. நம்ம பிசைஞ்சு வச்ச அரிசி மாவு எடுத்துக்கலாங்க. இந்த மாவை நீங்கள் கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு நீங்கள் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தாங்க நல்லா சாஃப்டாக வரும். பாருங்கள், நான் உருண்டை பிடிச்சி எடுத்துட்டுங்க. இந்த உருண்டையை நான் முறுக்கு குழலுக்குள்ளே சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ நான் முறுக்கு குழலுக்குள்ளே சேர்த்துக்கிட்டுங்க. நல்லா உருட்டிட்டு முறுக்கு குழலில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஃபுல்லாக போடக்கூடாதுங்க. ஒரு கொஞ்சமாச்சும் மிச்சம் பேலன்ஸ் இருக்கணும். நீங்களே பாருங்கள், முக்கால் வாசி போட்டு கால்வாசி அப்படி இருக்குங்க. இதுக்கு மேலே நீங்கள் முறுக்கு குழலில் ஃபில் பண்ணாதீங்க. இந்த அளவுக்கு போதுமானதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பிளேட் எடுத்து இல்லையா, அந்த பிளேட்டை இதுக்கு மேலே வச்சுக்கோங்க. நல்லா நீங்கள் உள்ளே அழுத்தி விட்டுருங்க. ரொம்ப ஈஸியாக உள்ளே போயிருங்க. நம்ம உள்ள சென்டரில் எதுக்காக ஓட்டை போட்டோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏர் ப்ரெஸ்ஸில் அந்த ஓட்டை வெளியே வந்துடுங்க. நம்ம முறுக்கு குழல் வச்சு பிழியும் போது ரொம்ப ஈஸியாக அந்த இடியாப்பம் எல்லாம் வெளியே வந்துடும். அது மட்டும் இல்லைங்க, அந்த இடியாப்பம் மாவு நம்ம நார்மலாக செய்யும்போது ஒரு கால்வாசிக்கு மேலே மாவு அந்த குழல் கொடி இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி எதுவுமே வராமல் இருக்க இந்த பிளேட்டை நீங்கள் யூஸ் பண்ணுங்க. கொஞ்சம் கூட மாவு அடியில் தங்கவே தங்காதுங்க. எல்லா மாவுமே ஒரே டைமில் நம்ம செஞ்சு எடுத்துடலாங்க. இப்போ நம்ம முறுக்கு குழல் மூடியை நல்லா டைட் பண்ணிக்கோங்க. பாருங்கம்மா, நான் ஃபுல்லாகவே டைட் பண்ணிட்டுங்க. இப்போ நம்ம இது ஒரு பிளேட்டில் மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம பிழிஞ்சிக்கலாங்க. நல்லா டைட் மூடி பண்ணிக்கோங்க, அப்போ தாங்க கலந்து விழாமல் இருக்கும். நான் ஒரே ஒரு இடியாப்பம் இதில் பிழிஞ்சு காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு பூ மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்குங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணதில்லையோ அவங்கெல்லாம் இனிமேல் இந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சு வச்சு இனிமேல் இடியாப்பம் செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாங்க. நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு பூ மாதிரி வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. சாப்பிடுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இட்லி பிளேட் எடுத்துக்கிட்டுங்க. இட்லி பிளேட் மேலே துணி அப்படியே போட்டுக்கோங்க. நீங்கள் துணியை நனைச்சி சேர்த்துக்காதீங்க, ஈரம் இல்லாமல் அப்படியே நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் டைரெக்டாக இட்லி பிளேட் மேலே அந்த இடியாப்ப குழல் வச்சுட்டு நல்லா பிழிஞ்சுக்க போகிறேங்க. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க. நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிளேட்டில் ஒரு 4 போல் பிழிஞ்சு காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள்.
கொஞ்சம் கூட உடையாமல் ரொம்பவே சூப்பராக சாஃப்டான இடியாப்பம் இந்த மாதிரி செய்யுங்க. இனி கை கால் வலிக்க நின்றுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் செய்யணும்னு அவசியமே கிடையாதுங்க. ஒரே ஒரு பாக்ஸ் இருந்தால் போதுங்க, ரொம்ப ஈஸியாக நீங்கள் செஞ்சிடலாம். பாருங்க, இந்த இடியாப்பம் ஃபுல்லாகவே நம்ம ஒரு தட்டு ஃபுல்லாகவே பிழிஞ்சு எடுத்துட்டுங்க. மொத்தமாக நமக்கு 4 கிடச்சிருக்குங்க. இந்த இடியாப்பம் உங்களுக்கே பார்க்கும்போது நல்லா தெரியும் இல்லைங்களா, ரொம்பவே பார்க்க நல்லா பளிச்சுருக்குங்க. இந்த இடியாப்பம் மாவு பார்த்தீங்கன்னா வீட்லேயே அரைச்சி இடியாப்பம் மாவு தாங்க. இப்போ பாருங்கள், ஒன்று கையில் போட்டு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னுட்டு. நல்லா பார்க்கவே ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சுங்க. இப்போ எடுத்து ஒரு ஓரம் வச்சுட்டு நம்ம இன்னொரு தட்டில் பிழிஞ்சிக்கலாங்க. இன்னும் பேலன்ஸ் அதுக்குள்ளே மாவு இருக்குங்க. பிழிஞ்சிட்டு காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். கொஞ்சம் கூட மாவு பேலன்ஸ் நிற்காமல் அப்படி ரொம்ப ஈஸியாக வந்துடுங்க. மொத்தமாக நமக்கு இடியாப்பம் மாவு ஒரு 6 போல் வந்திருக்குங்க ஒரே டைமில் நம்ம போடும்போது. நீங்களே பாருங்கள் அதுக்குள்ளே எந்த அளவுக்கு மாவு இருக்குன்னுட்டு. மாவு சுத்தமாக இல்லவே இல்லைங்க. நீங்களே பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் பார்த்தீங்கன்னா அடுத்த பேட்சும் நான் போட்டுக்க போகிறேன். நீங்களே பாருங்கள், நம்ம ஒவ்வொரு டைம் போடும்போதும் அந்த பிளேட்டை நீங்கள் மேலே வச்சு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப இடியாப்பம் ரொம்ப ஈஸியாக வந்துடுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் பிழியணும்னு அவசியமே இருக்காதுங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா இன்னொரு பிளேட்டும் பிழிஞ்சு காமிக்கிறேன். நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த இடியாப்பம் மாவு நல்லா சாஃப்டாக இருக்குன்னுட்டு. அவ்வளோதாங்க, இடியாப்பம் ஃபுல்லாகவே நம்ம பிழிஞ்சு எடுத்துட்டுங்க. இதை நம்ம இட்லி தட்டுக்குள்ளே 5-8 நிமிஷம் போல் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் 8 நிமிஷம் ஆகிடுச்சுங்க வேகிறதுக்கு. இப்போ நம்ம சுட சுட ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. பிளேட்டில் ஒவ்வொன்றா எடுத்து வச்சுக்கலாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க, நல்லா சாஃப்டாக இருக்கும். 2 நாள் 3 நாள் வச்சாலும் கூடங்க நல்லா சாஃப்டான இடியாப்பம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இனி நீங்கள் கை கால் வலிக்க செய்யணும்னு அவசியமே இல்லைங்க. உட்கார்ந்த இடத்துல ரொம்ப ஈஸியாக நீங்கள் இடியாப்பம் செஞ்சிடலாங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களே பாருங்கள், நான் மொத்தமாக எடுத்து வச்சுருக்கேன். எந்த அளவுக்கு பார்க்கும்போது உங்களுக்கே நல்லா வித்தியாசம் தெரியுங்க. நல்லா சூப்பர் சாஃப்டாக இருக்குங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அந்த ஸ்வீட் பாக்ஸ் ஒன்று இருந்தால் போதுங்க. அந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சு நீங்கள் செஞ்சிங்கன்னா கஷ்டப்பட்டு பிழின்னு அவசியம் இல்லைங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. உங்கள் வீட்டில் நீங்களுமே இந்த மெத்தட் இந்த டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நான் பார்த்தீங்கன்னா இதுக்கு சைட் டிஷ்ஷாக வெள்ளைப்பாகும் வேர்க்கல்லையும் செஞ்சுருக்குங்க. ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. பிளேட் எடுத்துகிட்டு ஒரு 2-3 போல் இடியாப்பம் வச்சுட்டு இது மேலே வெள்ளைப்பாக ஆட் பண்ணிவிட்டு வறுத்த வேர்க்கல்லையை உடச்சி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுக்கு சைடிஷாக நீங்கள் சாம்பார் சாப்பிட்லாம், எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க. அது உங்களோட இஷ்டம்தாங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ இந்த டிப்ஸு எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இடியாப்பம் செஞ்சிடலாங்க. அதே போல் டிப்ஸ் எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேறொரு வீடியோவில். வாங்க எல்லாருமே இடியாப்பம் சாப்பிட்லாம்.